சென்னையில் கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பே கைது செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நடந்தது என்ன? கடந்த ஆண்டு துப்பாக்கி முனையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த தொப்பை கணேசன் ஜாமீனில் வெளியே வந்த பிறகும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சரணடைவதாக கூறிய நிலையில் கைது செய்ய சென்ற போலீசாரை அரிவாளால் வெட்டியதால் அவரின் இடது மார்பில் தோட்டா பாய்ந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபல ரவுடிக்கு போலீசார் முடிவுரை எழுதியதன் பின்னணி என்ன? சென்னையில் வியாசர்பாடி பகுதியில் MKP நகரைச் சேர்ந்தவர் கணேசன். தொப்பை கணேசன் என அழைக்கப்பட்ட இவர் ரவுடியாக உலா வந்து பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். கணேசன் மீது 5 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அத்துடன் 14 கொள்ளை வழக்குகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்கின்றன. அண்மையில் வீடு புகுந்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தொப்பை கணேசனை கடந்த ஆண்டு போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டவர் அண்மையில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். சிறை சென்று திரும்பியதும் திருந்தி வாழ்வார் என்று பார்த்தால் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நிலுவையில் உள்ள வழக்குகளில் அவரை கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் மாதவரம் பகுதியில் சின்ன ரவுண்டானா அருகே பதுங்கியிருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே அதிகாலையில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் கணேசனை சுற்றி வளைத்தனர். போலீசார் தன்னை சுத்து போட்டதை அறிந்து கொண்ட ரவுடி தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார். அவரை தடுக்க முயன்ற அண்ணா நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி மற்றும் காவலர் தினேஷ்குமார் ஆகியோரை அரிவாளால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தற்காப்பு நடவடிக்கையாக போலீசார் கையில் துப்பாக்கியை எடுத்திருக்கின்றனர். அதை கண்டும் அவர் போலீசாரை தாக்கியிருக்கிறார். வேறு வழியின்றி போலீசார் துப்பாக்கியால் சுட்டபோது கணேசனின் இடது மார்பில் குண்டு பாய்ந்திருக்கிறது. இதில் படுகாயப்படைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். என்கவுண்டரில் உயிரிழந்த தொப்பை கணேசனின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் உயரதிகாரிகள் நிகழ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பே போலீசார் தொப்பை கணேசனை கைது செய்ததாக உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் சரணடையவும் காவல்துறையினருக்கு தான் பணம் கொடுத்ததை வாக்குமூலம் அளிக்கவும் அவர் முடிவு செய்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் போலீசாரை தாக்கியதாக கூறி அவரை சுட்டு கொலை செய்திருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதற்கு போலீஸ் தரப்பில் மறுப்பு தெரிவித்த நிலையில் தொடர்ந்து தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. 5 கொலை, 7 கொலை முயற்சி உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள A+ கேட்டகரி ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சென்னை மாதவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.